நான் முதல்வன் எக்ஸாம். இந்த நான் முதல்வன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸியா, டஃப்பா அப்படின்ற கொஸ்டின் ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகேங்களா? ஏன்னா, நான் முதல்வன் வந்து யாரெல்லாம் எழுதுவாங்க அப்படின்னா, இப்போ காலேஜ் முடிச்சிருப்பாங்க. அந்த ஃப்ரெஷர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே நம்ம நான் முதல்வன் எழுதி கிளியர் பண்ணிட்டு உள்ள போயிடலாம். உள்ள போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, 6 மந்த்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபுட், அக்காமடேஷன்லாம் அவங்களே குடுத்துருவாங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஜாப்க்கு போயிடலாம். ஸோ அந்த மைண்ட் செட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ. என்ன அப்படின்னா, நீங்க ஒரு ஃப்ரெஷர் வந்து ஒரு காலேஜ் முடிக்கிற ஒரு ஃப்ரெஷர் வந்து இந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னா டெஃபினட்டா முடியாது. ஓகேங்களா? ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அந்த ஆப்டிட்யூட் அதுக்கப்புறம் ரீசனிங்கை பத்தின ஒரு ஐடியா வேணும். சரியா? இதோட கொஸ்டின் பேப்பருக்கு வந்து நீங்க எந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஐபிபிஎஸ் கிளர்க் லெவல்ல எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுலயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஐபிபிஎஸ் கிளர்க் பிரிலிம்ஸ் லெவல்ல இல்ல. ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியோட பிரிலிமினரி லெவல்ல சிலாஜிசம் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் டைரக்ஷன் டெஸ்ட் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி சில டாபிக்ஸ் வந்து ஆர்ஆர்பி கிளர்க் பிலிம்ஸ் லெவல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் பசில் சீட்டிங், டிஐ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் கிளர்க் பிலிம்ஸோட லெவல்ல இருந்துச்சு. சரிங்களா? இது ரெண்டையும் வந்து உங்களுக்கு அந்த லெவல் ஆஃப் கொஷின்ஸுக்கு வந்து நீங்க கம்பேரிசனுக்கு வச்சுக்கலாம். ஸோ அதை வச்சுட்டு வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். டெஃபினட்டா டாபிக் வைஸ் உங்களுக்கு இந்த அரித்மெட்டிக் கொஷின்லாம் கேட்டிருந்தான். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா ஒரு ஒரு அதை பத்தி ஒரு ஈஸி டு ஒரு மாடரேட் லெவல் கொஸ்டின் பேப்பராச்சு கொஸ்டின்ஸ் ஆச்சு உங்களால சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா தான் நீங்க வந்து இதை வந்து கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ எல்லாமே வந்து மாடரேட் லெவல், ஈஸி லெவல் கிடையாது. டெஃபினட்டா ஒரு டாபிக், ஒரு சில டாபிக்ஸ் வந்து ஈஸி லெவல்ல இருந்துச்சு. பர்சனல் சீட்டிங், டிஐ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாடரேட் லெவல்ல தான் இருந்துச்சு. சரிங்களா? மாடரேட் லெவல்னா ஐபிபிஎஸ் கிளர்க்கோட ப்ரிலிம்ஸ் லெவல். சரிங்களா? இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ யாருமே வந்து இது வந்து எந்த ப்ராக்டிஸுமே தேவையில்லை, நமக்கு என்ன டாபிக் வைஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணி கிளியர் பண்ணிடலாம்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகேங்களா? ஸோ காலேஜ் ஃப்ரெஷராக இருந்தாலும், காலேஜ் முடிச்சுட்டு இப்போ தான் ஃப்ரெஷராக இருந்தாலும், உங்களுக்குன்னு சொல்லி அந்த டாபிக் வைஸ் நீங்கள் எல்லாமே முடிச்சிருக்கணும். டாபிக் வைஸ் பார்த்துட்டு ஆப்டிடியூடாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து டெஃபினட்டாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேம் ஐபிபிஎஸ் கிளர்க் லெவலே வச்சுக்கலாம். சரிங்களா? ரொம்ப டஃபாவெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் பேங்கிங் அவேர்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சரிங்களா? ஜென்ரலான நியூஸ் தான் இருந்துச்சு. பேங்கிங் அவேர்னஸ் ஈஸி தான். ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ரெண்டு தான், ஆப்டிடியூட், ரீசனிங். இது வந்து டெஃபினட்டாக நீங்கள் ஃபுல்லாக எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணாமல் உங்களால் கிளியர் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ வந்து எல்லாருமே பார்த்துக்கோங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பேங்கிங்கோடது உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபுல் கொஸ்டின் பேப்பருமே அட்டாச் பண்ணியிருக்கேன் பேங்கிங்கோடது. ஸோ பாருங்க, இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.